ஓம் சாந்தி. எல்லோரும் குஷியாக இருக்கீங்களா? 8/5/2026 சாக்கார முரளி பாப்தாதா சொல்கிறாங்க, இனிமையான குழந்தைகளே, இப்போ நீங்கள் சூத்ரன்லேருந்து பிராமண வம்சத்துக்கு வந்திருக்கிறீங்க. இல்லை, பிராமணன் சோ ஃபரிஸ்தா, ஃபரிஸ்தா சோ தேவதா. ஆனால் பிராமணனுக்கு முன்னாடி சூத்ரனாக இருந்திருக்கிறோம். கீதையில் கூட ஆரம்பத்தில் சாதகன் சூத்ரனாகவே இருக்கிறான் அப்படின்னு தான் இருக்கும். ஸோ தந்தை பிரம்மாவின் வாய் மூலமாக நம்மளை தத்தெடுக்கிறார். இதே குஷியில் இருங்க. இல்லை, பிராமணன் தேவதை விட உயர்ந்தவன். சூத்ரன்றது கால், இல்லை அந்த விராட ரூபத்தில் கால். இப்போ காலிலேருந்து ஒரேடியாக தலை கூட இல்லை, தலைக்கு மேலே உச்சி குடுமையாக ஆகிறோம். அப்படி சுயம் பகவானே நம்மளை மாற்றிருக்கிறாரு அப்படின்ற குஷியில் இருங்க. கடவுளுடையவராக ஆகியிருக்கிறோம். அந்த கடவுளுடையவரன்றதை தான் பாண்டவர்கள், இஸ்ரவேலர்கள், ஒம்மீன்கள் எப்படி ஒவ்வொரு மதத்திலும் மகிமைப்பாடப்படுது. எந்த ரகசியத்தை பிராமண குலத்தை சார்ந்த குழந்தைங்க மட்டுமே புரிஞ்சிக்க முடியும். நிராகார சிவபாபாவே நமக்கு தந்தையாக இருக்கிறாரு. இந்த பிரம்மா நமக்கு தாயாக இருக்கிறாங்க. ஸோ நிராகார பகவானோ நமக்கு தாயாக, தந்தையாக, நண்பனாக, துணைவனாக எப்படி ஆகிறாருன்ற இந்த ஆழமான குப்தமான ரகசியத்தை பிராமண குலத்தை சார்ந்த குழந்தைகளாக நீங்கள் மட்டும்தான் புரிஞ்சிக்க முடியும். ஸோ அதிலும் குறிப்பாக யார் இந்த தெய்வீக குலத்தில் உயர்ந்த பதவி அடைவாங்களோ அவங்க தான் இந்த ரகசியத்தை கரெக்டாக புரிஞ்சுக்குவாங்க அப்படின்னு பாபா சொல்கிறார். இல்லை, எல்லாமாகவும் பாபா எப்படி இருக்கிறாரு அப்படின்னு உயர்ந்த பதவி அடையக்கூடியவர்கள் தான் புரிஞ்சுக்குவாங்க. ஓம் சாந்தி. ஸோ குழந்தைங்க உட்காந்துட்டு இருக்கிறீங்க, பாப்தாதா இருக்கிறாருன்னு புரிஞ்சிருக்கிறீங்க. ஸோ தந்தை இந்த தாதாவோடு சேர்ந்துடும் பொழுது பாப்தாதா வந்திருக்கிறாரு அப்படின்னு நாம் சொல்கிறோம். அவர் நமக்கு டீச்சராகவும் இருக்கிறார். ஸோ தாதா இல்லாமல் பாபாவனால் எதுவும் சொல்ல முடியாது. அதை யோசிக்கணும். இல்லை, நான் எதுக்கு பிரம்மா பாபாவை பார்க்கணும், பிரம்மா பாபா கிட்டே ஏன் வரணும், இப்படிலாம் சிலர் சொல்கிறாங்க. அதுக்கு தான் பாபா சொல்கிறார், பிரம்மா பாபா மூலமாக தான் சிவபாபா ஞானத்தையே சொல்ல முடியும். புத்தியை பயன்படுத்துங்க. ஏன்னா இது புது விஷயம் இல்லையா? பக்தி மார்க்கத்தில் கூட அந்த ஒருத்தரை தான் நினைவு செய்கிறீங்க. நம்முடைய குரு இந்த இடத்துல இருக்கிறாரு அப்படின்னு சொல்லுவாங்க. அவருடைய சரீரத்துடைய பேரை தான் தெரிஞ்சிருப்பாங்க, ஆத்மானு புரிஞ்சிருக்க மாட்டாங்க. அதே மாதிரி என்னுடைய அப்பா, என்னுடைய அம்மா இந்த இடத்துல வசிக்கிறாங்க அப்படின்னு அவங்க தெரிஞ்சுக்குவாங்க. அவங்களுக்கு பேரு, ரூபம் எல்லாமே இருக்குது. ஸோ இதெல்லாம் மனிதர்கள் சுருக்கமாக எழுதி வச்சுட்டாங்க. மனிதர்கள் எதை உருவாக்கி இருக்கிறாங்களோ அதில் கொஞ்சம் தப்பும் இருக்குது. நீங்கள் தான் தாயும் தந்தையுமாக இருக்கிறீங்கன்னு பாடுறாங்க. இது ஒரே ஒருவருக்குத்தான் இந்த மகிமை, பிரம்மாவுக்கான மகிமை கிடையாது. இது சிவபாபாவுக்கான மகிமை. ஸோ இது பிரம்மாவுக்கும் பொருந்தாது, விஷ்ணுவுக்கும் பொருந்தாது, சங்கரருக்கும் பொருந்தாது. ஸோ அப்போ நீயே தாயும் தந்தையன்னும்போது இந்த பிரம்மா விஷ்ணு சங்கருடைய பேரு ரூபம் நம்ம புத்தியில் வராது. நீங்கள் எங்களுடைய தாய் தந்தை, நாங்கள் உங்கள் குழந்தையாக இருக்கிறோம் அப்படின்னு பாடும் பொழுது புத்தி மேலே போயிடுது. இல்லை, மேலே சிவபாபா தானே இருக்கிறாரு. கிருஷ்ணரை யாரும் நினைவு செய்ய மாட்டாங்க, நிராகாரமானவரைத்தான் நினைவு செய்கிறாங்க. ஏன்னா அவருக்கு தான் மகிமைகள் எல்லாமே. அதனால் இங்கே உட்காந்துட்டு இருக்கும்போது
லௌகீக சம்பந்தத்திலேருந்து புத்தியை நீக்கி அந்த பரலௌகீக தந்தையை மட்டும் நினைவு பண்ணணும் அப்படின்னு பாபா சொல்கிறார். இந்த நேரத்தில் சிவபாபா நேராக உங்கள் எதிரில் இருக்கார். மற்றபடி பக்தி மார்க்கத்தில் நீங்கள் என்ன மகிமை பாடினாலும் மேலே பார்த்து தான் நீங்கள் தான் எனக்கு தாயும் தந்தையுன்றாங்க, எதிர சொல்லலை. ஆனால் இங்கே தான் உங்கள் தாயும் தந்தையுமா இருக்கிறவர் எதிர இருக்கிறார். இது எவ்வளோ பெரிய விஷயம். ஹே பகவானேன்னு பக்தியில் சொல்லி நினைக்கிறாங்க. ஸோ கரெக்டாக சொல்லணுன்னா பகவான் சொல்லும்போது சிவலிங்கத்தை கூட நினைக்கிறது கிடையாது. ஆனால் கிளிப்பில்லை மாதிரி அப்படியே பாடுறாங்க. லக்ஷ்மி நாராயணனுக்கும் பகவானே அப்படின்னு சொல்ல முடியாது, தாய் தந்தையே அப்படின்னு சொல்ல முடியாது. ஏன்னா அவங்க எல்லாருக்கும் மகாராஜா மகாராணி. அவங்க குழந்தைங்களுக்கு மட்டும்தான் அவங்க தாய் தந்தை. ஸோ அவள் கூட துணைவன்னு சொல்ல முடியாது. ஆனால் இங்கே கடவுளை நாம் துணைவனாகவும் நினைக்கிறோம், அப்பாவாகவும் நினைக்கிறோம், அம்மாவாகவும் நினைக்கிறோம், ஃப்ரெண்டாக நினைக்கிறோம், குழந்தையாக நினைக்கிறோம். அதனால் இது சிவபாபாவுக்கு மட்டுமே உள்ள மகிமை, சகல உறவமாக அவரை நினைக்கிறது. பதித்த பாவனா அப்படின்னு பக்தர்கள் அவருடைய மகிமை பாடுறாங்க. ஆனால் அப்படி பாடும்போது அவர் சிவலிங்கமாக இருக்கிறாருன்னு யாருடைய புத்தியிலும் வர்றது கிடையாது. அப்படியே ஹே பகவானேன்னு சொல்லிடுறாங்க. அவர் எப்படி இருப்பார்ன்றதை பற்றிலாம் கவலைப்படுறது கிடையாது. ஹே பகவான்னு சொல்கிறது யாரை பார்த்து அப்படி சொல்கிறோம் எதுவுமே தெரியாது. இல்லை, ஹே பகவானேன்னு சொல்கிற நான் ஆத்மா, அவரை கூப்பிடுறன்ற ஞானம் மட்டும் ஒரு வேளை இருந்துச்சுன்னா அவர் நிராகார பரமாத்மான்றதையும் புரிஞ்சுக்குவாங்க. இல்லை, நான் ஆத்மான்னு தெரிஞ்சாலே பரமாத்மான்னு புரிஞ்சுக்குவாங்க. அவருடைய ரூபத்தின் நினைவாக தான் லிங்கம். யதார்த்த முறையில் யாருமே தந்தையை நினைவு செய்கிறது கிடையாது. அவர் மூலமாக என்ன பிராப்தி கிடைக்கும், எப்போ கிடைக்கும் அப்படின்னு எதுவுமே தெரியாது. ஏன்னா அவர் எப்படி இருக்கிறாரு, அவர் மூலமாக என்ன பிராப்தி கிடைக்கும்னு தெரிஞ்சு நினைவு பண்ணுறது தான் யதார்த்தமான நினைவு. ஸோ நமக்கும் இதுக்கு முன்னாடி தெரியாது. இப்போ சிவபாபாவுடையவராக நாம் ஆகி இருக்கிறோம். சிவபாபா நம்மளை இந்த பிரம்மா மூலமாக அவருடைய குழந்தையை ஆக்கி இருக்கிறார். ஸோ இந்த பிரம்மா நமக்கு தாயாக இருக்கிறார். இந்த பிரம்மா தாய் மூலமாக சிவபாபா நம்மளை தத்தெடுக்கிறார். ஸோ இப்போ தான் இதை நீங்கள் நல்ல முறையில் தெரிஞ்சிருக்கிறீங்க. நாம் சிவபாபாவுடைய குழந்தைகளாக இருக்கிறோம். சாக்காரத்தில் பிரஜாபிதா பிரம்மாவுடைய குழந்தைகளாக இருக்கிறோம். இல்லை, ஆத்மா சிவபாபாவோட குழந்தை. சாக்கார உடலோடு பார்த்திங்கன்னா பிரஜாபிதா பிரம்மாவுடைய குழந்தை. ஸோ அந்த பிரஜாபிதா பிரம்மா மூலமாக தான் பாபா மனித சிருஷ்டியை படைக்கிறார். இல்லாத ஒரு புது உலகத்தை படைக்கிறாருன்னு அர்த்தம் கிடையாது. இல்லையா, பழச புதுசாக மாற்றுறார். இந்த நேரத்தில் வந்து மடியில் அமர வைக்கிறார், அதாவது குழந்தைய தத்தெடுக்கிறார். தாய் தந்தைன்னு இப்போ நாம் சொல்கிறோம் அப்படின்னா சிவன் தந்தையாகவும் பிரம்மா தாயாகவும் ஆகிடுறாங்க. ஸோ இல்லையா, தனிப்பட்ட முறையில் சிவபாபாவே தாய் தந்தை எல்லா உறவுகளும் வராரு. ஆனால் தாய் தந்தை சேர்ந்து இருக்கிறதுன்னும்போது பிரம்மா தாயாக, சிவபாபா தந்தையாக இருக்கிறார். ஸோ அவங்கள சேர்த்து தாய் தந்தைன்னு சொல்கிறோம். ஆத்மாக்களாகி நீங்கள் என்னுடைய குழந்தைகளாக ஆகிட்டீங்க அப்படின்னு பிரம்மா மூலமாக சிவபாபா சொல்கிறார். பிறகு ஆத்மாக்களுக்கு உட்காந்து அறிமுகத்தை கொடுக்கிறார். ஆத்மானா என்ன அப்படின்னு
அறிமுகத்தை கொடுக்குறார் இல்லை. ஏன்னா ஆத்மா தான் குழந்தை. அப்போ அந்த குழந்தை பற்றி அறிமுகத்தை கொடுக்குறார். நீ யார், யாரோட குழந்தை, நீ எப்படி இருக்கிற, எங்கே இருக்கிற. புருவங்களுக்கு மத்தியில் நட்சத்திரம் மாதிரி ஆத்மா இருக்குதுன்னு சொல்கிறாங்க. ஆனால் வேறு எதுவுமே அவங்களுக்கு தெரியாது. ஆத்மா 84 பிறவி எடுக்குதுன்னோ, அதை தான் சரீரத்தின் மூலமாக நடிக்குதுன்னோ தெரியாது அவங்களுக்கு. ஆத்மா ஒரு சரீரத்தை விட்டுட்டு இன்னொரு உடம்பு எடுக்கும்போது அதோடைய பேர், ரூபம், தேசம், காலம், முழு குடும்பமும் மாறிடுது. யாராவது தத்தெடுக்கிறாங்கன்னா குடும்பமே மாறிடுது தானே. ஸோ அந்த மாதிரி சுத்தமாக மாறிடுது. எந்த தாய் தந்தை பிறப்பு கொடுத்தாங்களோ அவங்களையும் அந்த குழந்தைக்கு தெரியும். பிறகு யார் தத்தெடுக்கிறாங்களோ அவங்களுடைய குடும்ப வாரிசாக நம்ம ஆகிட்டோன்றதும் தெரியும். அதே மாதிரி இங்கே நாம் இதுக்கு முன்னாடி சூத்ர வம்சத்தில் இருந்தும் அந்த குடும்பம் நமக்கு தெரியும். அதிலிருந்து இப்போ பிராமண வம்சத்துக்கு வந்திருக்கிறோம். ஸோ அதனால் பிராமண வம்சத்தை சார்ந்தோன்றது சதா நினைவு இருந்தால் தான் இந்த ஆஸ்தி நாம் அடைய முடியும். அப்போ பிராமணர்கள் மாதிரி குணம் இருக்கணும். பிரம்மா உடல் மூலமாக சிவபாபா பிரவேசமாகி நம்மளை தத்தெடுக்கிறார். இப்போ நீங்கள் பிராமண குலத்துக்கு வந்துட்டீங்க. இந்த விஷயங்களெல்லாம் சாஸ்திரங்களில் எழுத முடியாது. ஸோ இதை இப்போ பாபா தான் புரிய வைக்கிறார். ஏன்னா இதை எழுதுறதன் மூலமாலும் யாரும் புரிஞ்சிக்கவும் முடியாது. ஸோ நாம் இப்போ பரமபிதா பரமாத்மாவுடைய குழந்தையாக இருக்கிறோம் அப்படின்னு குழந்தைகளுக்கு நீங்கள் மட்டும்தான் தெரிஞ்சிருக்கிறீங்க. இந்த பிரம்மா நமக்கு தாயாகிடுறாங்க. பிரம்மாவை தான் பிரஜாபிதா அப்படின்னு சொல்கிறாங்க. இவர் மூலமாக தான் குழந்தைகளாகிய நம்மளை சிவபாபா தத்தெடுக்கிறார். ஸோ இது எவ்வளோ குப்தமான விஷயம் பாருங்கள். ஏன்னா பாபா நேராக வந்து புரிய வைக்காமல் இதை யாரும் புரிஞ்சிக்க முடியாது. யார் அதேமாதிரி நம்மளும் நேரடியாக வராமல் இதை புரிஞ்சிக்க முடியாது. ஸோ யார் இந்த பிராமண குலத்தை சார்ந்தவர்களோ தெய்வீக குலத்தில் இல்லையா, இதில் இருக்கிறத ஃபுல்லத்தையும் ஒரு புக்கு போட்டெல்லாம் புரிய வைக்க முடியாது. அதை நம்ம புரிய வச்சா தான் அவங்க புரிஞ்சிக்க முடியும். ஸோ யார் அது மட்டும் இல்லாமல் பாபாவுடைய முரளி கேட்கும்போது தான் அந்த போதை பாபாவுடையவர்ன்றது வரும். நம்ம என்ன சொன்னாலும் அது பாபா முரளி கேட்குற மாதிரி வராது. யார் இந்த பிராமண குலத்தை சார்ந்தவர்களாக இருக்கிறாங்களோ, தெய்வீக குலத்தில் உயர்ந்த பதவி அடையக்கூடியவர்களாக இருக்கிறாங்களோ அவங்களால தான் கரெக்டாக எல்லாத்தையும் புரிஞ்சிக்க முடியும். ஸோ புதுசாக வரவங்களுடைய புத்தியில் இது டக்குன்னு உட்காராது. அதனால் அவங்க யாருக்கும் புரிய வைக்கவும் முடியாது. உங்களில் கூட வரிசைக்கிரமமான முயற்சியின்படி தான் புத்தியில் உட்காருது. தாயும் நீயே ஸோ அதுவும் இருக்குது இல்லையா. வரவங்களுக்கு டக்குன்னு புரியாது. ஆனால் பல வருஷமாக வரவங்களுக்கு கூட வரிசைக்கிரமம் இருக்குது. தாயும் நீயே தந்தையும் நீயேன்னு பாடுறோம். ஸோ அப்போ நம்ம சிவபாபாவை தான் அப்படி நினச்சிட்டு பாடுறோம். ஸோ தாயாக தந்தையாக நீங்கள் இருக்கிறீங்கன்னு சொல்கிறாங்க. ஒருத்தர் தந்தைன்னும் பொழுது பிறகு அவர் எப்படி தாயாக முடியும்? ஸோ இந்த விஷயங்களெல்லாம் வேறு யாருமே புரிய வைக்க முடியாது. சாஸ்திரங்களில் வியாசர் எழுதினதை மனிதர்கள் மனப்பாடம் பண்ணி சொல்கிறாங்க. ஸோ உங்களுக்கு யாராவது எது சொல்லியிருப்பாங்க, நீங்களும் மனப்பாடம் பண்ணிட்டீங்க. அதனால் அப்பாவும் நீயே அம்மாவும் நீயே அம்மையப்பன் ஒப்பில்லாமணியே அப்படி இப்படின்னு சொல்லிகிட்டு இருக்கிறீங்க. ஸோ அதனால் புது மனிதர்கள் இந்த விஷயத்தை புரிஞ்சுக்கிறது ரொம்ப கஷ்டம். இங்கே இருக்கக்கூடியவர்கள் கூட மற்றவங்களுக்கு புரிய வைக்கிற அளவுக்கு இங்கே இருக்கிறவங்க கூட அந்த அளவுக்கு மற்றவங்களுக்கு புரிய வைக்க முடியறது கிடையாது. ஸோ அதனால தான் பாபா முன்னாடி வராமல் இது புரியாதுன்றார் முரளி கேட்காம. நீங்கள் ஆத்மாக்கள், உங்களுடைய தந்தை பரமபிதா பரமாத்மா.
அவர் தான் எல்லையற்ற தந்தை, அவர் தான் எல்லையற்ற ஆஸ்தியும் கொடுக்கிறார். முந்தைய கல்பத்திலையும் கொடுத்திருந்தார். பிறகு மறுஜன்மம் எடுத்து 84 பிறவி முடிச்சிட்டோம். இப்போ தந்தை மறுபடியும் ஆஸ்தி கொடுக்கறதுக்காக வந்திருக்கிறார். ஸோ இது புரிய வைக்கிறது உண்மையில் ரொம்ப ரொம்ப ஈஸி இல்லையா? இல்லை, அவர்கிட்ட ஆஸ்தி எடுத்து 84 பிறவி எடுத்து எல்லாத்தையும் இழந்துட்டோம். இப்போ மறுபடியும் ஆஸ்தி கொடுக்கறதுக்காக அவர் வந்திருக்கிறார். அவ்வளோதான் ஞானமே. நீங்கள் யார் தாய் தந்தைன்னு சொல்கிறீங்க? ஸோ சிந்திக்க வேண்டிய விஷயம் இல்லையா? பிரம்மாவின் மூலமாக சிவபாபா நம்மளை தத்தெடுக்கிறார் அப்படின்னா கண்டிப்பாக தாயும் வேணும் தானே. ஸோ அதனால் யார் முழு ஈடுபாடுள்ள பெண் குழந்தையாக இருக்கிறாரோ அவருக்கு நாடகப்படி ஜெகதம்பான்னு பட்டமும் கொடுக்கப்படுது, அதாவது அம்மாவுக்கு. ஆண்களை ஜெகதம்பான்னு சொல்ல முடியாது இல்லையா? அதனால் இவரை ஜெகத்பிதான்னு சொல்லலாம், பிரம்மாவை. ஸோ ஆனால் அந்த பிரஜாபிதான்ற பேர் தான் ரொம்ப ஃபேமஸ் இல்லையா? ஜெகத்பிதான்ற பேர் நம்ம கேள்விப்பட்டது கிடையாது. ஆனால் ஜெகதம்பான்றது கேள்விப்படுறோம். ஜெகத் மாதான்னு கிறிஸ்தவர்கள் கூட சொல்கிறாங்க. பிரஜா மாதா எங்கே இருக்கிறார்? பிரஜாபிதா சிவபாபா. பிரஜா மாதா எங்கே இருக்கிறார்? ஸோ அதனால் தாயை தத்தெடுக்கிறார். ஆதி தேவன் இருக்கிறாரு, பிறகு ஆதி தேவி தத்தெடுக்கப்படுறார், அதான் அம்மா. ஜெகதம்பா ஒரே ஒருத்தர் தான், அவருக்கு தான் மகிமை பாடப்படுது. ஸோ ஜெகதம்பாவுக்கு தான் மகிமை இருக்குது. எவ்வளவு திருவிழாக்கள் அம்மனுக்கு தான் இல்லையா? ஆனால் அவருடைய தொழிலை பற்றி யாருக்குமே தெரியல. கல்கத்தாவில் காளி கோயில் இருக்குது, மும்பையில் கூட ஜெகதம்பாவுடைய கோயில் இருக்குது. ஆனால் வெவ்வேறு முகம் இருக்குது. கல்கத்தா காளிக்கும் மும்பையில் இருக்கிற ஜெகதம்பா முகத்துக்கும் ரொம்ப வித்தியாசம் இருக்குது. ஆனால் அவரையும் பகவதி தான் சொல்கிறாங்க, இவரையும் பகவதி தான் சொல்கிறாங்க. ஜெகதம்பாவை உண்மையில் பகவதின்னு சொல்ல முடியாது, அவர் பிராமணி இல்லையா? ஏன்னா பகவதின்றது லக்ஷ்மி நாராயணனை தான் சொல்லுவாங்க. இவர் பிராமணி ஜெகதம்பா, ஞானேஸ்வரி. அவருக்கு தந்தைக்கிட்ட இருந்து ஞானம் கிடைச்சிருக்குது. நீங்கள் எல்லோருமே அந்த ஜெகதம்பாவுடைய குழந்தைங்க. ஞானம் கேட்டு பிறகு மற்றவர்களுக்கும் சொல்கிறீங்க. உங்களுடைய தொழிலே இது தான். உங்களுக்கு அந்த ஈஸ்வரனே இந்த ஞானத்தை கொடுக்குறார். இந்த பிரம்மா கூட உங்களை மாதிரி மனிதர் தான். இந்த ஞானத்தை கொடுக்கறது பிரம்மா இல்லை, அவர் உடம்புல சிவபாபா கொடுக்குறார். ஏன்னா மனிதர் யாரும் இன்னொருத்தரை தூய்மையாக்க முடியாது. ஸோ ஆனால் மனிதர்களுடைய புத்தி இதெல்லாம் புரிஞ்சிக்க முடியாத அளவுக்கு மந்த புத்தி ஆயிடுச்சு. பதித்த பாவனன் ஒரே ஒரு தந்தை தான். அவர் தான் பதித்தமானவர்களை தூய்மை ஆக்கிறதுக்காகவே வரார். இந்த முழு உலகமும் இப்போ தமோ பிரதானமாக இருக்குது. எல்லோரும் அழுக்காக இருக்கிறாங்க. புது உலகம்தான் தூய்மையாக, பழைய உலகம் அழுக்காக இருக்குது. பழைய உலகத்தில் நரகவாசிகள் இருக்கிறாங்க, புது உலகத்தில் சொர்க்கவாசிகள் இருக்கிறாங்க. சத்தியுகத்தில் பாரதவாசிகள், அதாவது தேவி தேவதைகள் மட்டும்தான் இருப்பாங்களே, வேறு யாருமே அங்கே கிடையாது. ஸோ இப்போ தான் குழந்தைங்களுக்கு இந்த ஞானம் கிடைச்சிருக்குது. புது உலகத்தில் முதல்ல சூரியவம்சி தேவதைகள் இருப்பாங்க, பிறகு சந்திரவம்சியாக மாறுறாங்க. இப்போ சூரியவம்சம் கடந்து போச்சு. சந்திரவம்சத்துக்கு பிறகு வைஷ்யவம்சி. ஸோ அப்படியே இப்போ சூத்ரர்கள் ஆகிட்டாங்க. அதனால் கண்டிப்பாக ஆரம்பத்தில் லக்ஷ்மி நாராயணனுடைய ராஜ்யம் இருந்தது, நல்லது. இந்த லக்ஷ்மி நாராயணன் அதுக்கு முன்னாடி எப்படி இருந்தாங்க, இது யாராலையுமே புரிஞ்சிக்க முடியாது. குழந்தைகளாகி இல்லை, அவங்களும் சூத்ரர்களாக இருந்து பிராமணர்களாகி லக்ஷ்மி நாராயணன் ஆகியிருக்கிறாங்க அப்படின்னு குழந்தைகளாகி உங்களுக்கு மட்டும்தான் பாபா இந்த காலச்சக்கரத்தின் ரகசியத்தை புரிய வைக்கிறார். துவாபர யுகத்தில் வைஷ்ய வம்சம் இருக்கும், கலியுகத்தில் சூத்ர வம்சம் இருக்கும். ஸோ நாம் பிராமணர்களாக இப்போ ஆகியிருக்கிறோம் அப்படின்னு நமக்கு தெரியும் இல்லையா? அப்படியே சூத்ரன்லேருந்து பிராமணன் ஆகி இருக்கிறோம்.
ஸோ உங்களை வந்து தந்தை தன்னுடையவராக ஆக்கியிருக்கிறார். அதாவது சூத்ர தர்மத்திலேருந்து தேவதா தர்மத்துக்கு மாற்றம் செஞ்சுருக்கிறார். பாருங்களேன், பிராமணன்னாலே தேவதா தர்மத்துக்கு போயிட்டோன்னு தான் அர்த்தம். ஆனால் அந்த குறையை நீக்கிக்கிட்டே இருக்கணும். அந்த நீக்கிற ப்ராசஸ் நடக்குது, அவ்வளோதான். ஸோ இப்போ வந்து சூரிய வம்சம் சந்திர வம்சம் கிடையவே கிடையாது, இன்னும் வரல. லக்ஷ்மி நாராயணனுடைய ராஜ்யமும் இன்னும் வரலை. அதனால் இங்கே நமக்கு வந்து இது ராமராஜ்யமும் கிடையாது, ராவண ராஜ்யமும் கிடையாது உண்மையிலே. இல்லை, ரெண்டுத்துலேருந்தும் விலகி இருக்கணும். ஆனால் அந்த பழைய குணங்கள் மீண்டும் மீண்டும் உங்களை ராவண ராஜ்யத்துக்கு அழைச்சிட்டு போயிடுது. ஸோ இப்போ கலியுகத்துடைய கடைசி. கலியுகத்துக்கு பிறகு கண்டிப்பாக சத்தியுகம் வரும். கலியுகத்தில் பழைய அழுக்கான உலகத்தில் இருக்கிறோம். ஸோ அதனால்தான் எல்லாருமே ரொம்ப துக்கமானவர்களாக இருக்கிறாங்க. அதனால்தான் தேவதைகள் கோயிலுக்கு போய் மகிமை பாடுறாங்க, தலை வணங்குறாங்க. சரி, லக்ஷ்மி நாராயணனுக்கு இந்த ராஜ்யத்தை யார் கொடுத்தா? யாராவது சொல்ல முடியுமா அப்படின்னு கேளுங்க. யாருடைய மைண்டுக்கே வராது. இந்த மாதிரி யோசிச்சு கூட இருக்க மாட்டாங்க, அவருக்கு யார் கொடுத்தாங்கன்ட்டு. இல்லையா? இப்போ நாராயணனுக்கு சுதர்ஷன சக்கரத்தை வந்து சிவன் கொடுத்தாருன்றாங்க. அப்போ கொடுக்குற இடத்துல தானே சிவன் இருக்கிறார், வாங்குகிற இடத்துல தானே நாராயணன் இருக்கிறார். ஸோ அதை புரிஞ்சுக்கணும். கலியுகம் இப்போ சின்ன குழந்தை, இன்னும் 40,000 வருஷம் இருக்குதுன்னு அவங்க தப்பாக புரிஞ்சுக்கிறாங்க. அதனால தான் அவங்களுக்கு வந்து இந்த மாதிரி எண்ணம் வர்றதே கிடையாது. இப்போ தான் உங்களுக்கு இந்த மாதிரி எண்ணமெல்லாம் வருது. ஆனால் சில குழந்தைங்க சொல்கிறாங்க, இது ஞாபகம் இருக்க மாட்டேங்குது பாபான்ட்டு. பாபா சொல்கிறார், ஏன் ஞாபகம் இருக்க மாட்டேங்குது? ஏன்னா அதிகாலையில் எழுந்து நினைவில் உட்காந்து இதை நீங்கள் தாரணை பண்ணுறது கிடையாது. அதனால தான் ஞாபகம் இருக்கிறது இல்லை. ஸோ அப்போ பாருங்கள், அதிகாலையில் உட்காந்து பாபா சொன்னதை நினைவு பண்ணாதான் அது தாரணை ஆகும், இல்லைன்னா மறக்க தான் செய்யும். ஏன்னா நீங்கள் புரிஞ்சிக்கிறீங்க, ஆனால் யாருக்கும் புரிய வைக்க மாட்டீங்க. காரணம், தாரணை பண்ண மாட்டீங்க. ஸோ அப்போ இந்த மாதிரியான நிலை கண்டிப்பாக வரும். ஏன்னா எல்லோரும் ஒரே மாதிரி புத்திசாலி ஆகிடவும் முடியாது. ஸோ புத்திசாலிகளும் ராஜ்யத்தில் தேவை, புத்தியற்றவர்களும் தேவை. அதிபுத்திசாலிகள் ராஜாராணி ஆவாங்க இல்லையா? யார் எந்த அளவுக்கு இதை அதிகமாக புரிஞ்சிக்கிட்டு மற்றவங்களுக்கும் அதிகமாக புரிய வைக்கிறாங்களோ அவங்களுடைய பேர் வந்து ப்ராப்ளம் ஆகுது. ஸோ கண்காட்சிக்கான ஏற்பாடு நடக்குது அப்படின்னா பாபா இவர் அனுப்புங்க அப்படின்னு எல்லோரும் எழுதுகிறாங்க. ஏன் நீங்கள் புரிய வைக்க முடியாதா? இல்லை பாபா, அவங்களுக்கு வந்து பயிற்சி அதிகமாக இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. இல்லை, நிறைய புரிய வச்சு அவங்களுக்கு ப்ராக்டிஸ் இருக்குன்ட்டு. அப்போ நாம் கொஞ்சம் அறகுறையாக கச்சாவாக இருக்கிறோன்னு புரிஞ்சுக்கிறாங்க. ஸோ யாரெல்லாம் கூப்பிட்றாங்க, எங்கேருந்தெல்லாம் அழைப்பு வருது, இல்லை எங்கேயாவது ஒரு மாநாட்டில் பேசுகிறதுக்கு அந்த மாதிரிலாம் அழைப்பு வருதுன்னா எங்கெல்லாம் வருதுன்ட்டு எழுதி அனுப்புங்கன்ட்டு பாபா சொல்கிறார். ஸோ அப்போ யாரை அங்கே அனுப்புறதுன்றதை நான் பார்த்துக்கிறேன்றார். சன்னியாசிகளும் அந்த அழைப்பில் இருக்கிறாங்களா, இல்லை யார் யாருக்கு எப்படி எப்படி புரிய வைக்கணும், அதுக்கு யார் தயாராக இருப்பாங்கன்ட்டு பாபாவுக்கு தெரியும் இல்லையா? ஸோ அப்போ நல்ல பிரம்மகுமாரியை அனுப்ப வேண்டி இருக்கும். குமாரக்கா, மனோகர், கங்கா, இந்த மாதிரி தீதியெல்லாம் இருக்கிறாங்க. இவங்கள யாராவது அனுப்புங்க அப்படின்னு சொல்கிறாங்க. குழந்தைங்க நிறைய பேர் இருக்கிறாங்க. ஜெகதீஷ் பாய் அனுப்புங்க, ரமேஷ் பாய் அனுப்புங்க அப்படிலாம் சொல்கிறாங்க. ஸோ ஒருத்தரை விட இன்னொருத்தர் புத்திசாலின்னு நீங்களும் புரிஞ்சுக்கிறீங்க. நீதிபதிகள் மாதிரி ஒருத்தரை விட இன்னொருத்தர் புத்திசாலியாக இருப்பாங்க இல்லையா? ஸோ அரசாங்கம் தெரிஞ்சிருக்குது இவங்களோட இவங்க புத்திசாலியாக இருக்கிறாங்கன்ட்டு. அதனால தான் வழக்கு ஒருத்தர்கிட்ட வந்து இன்னொருத்தர்கிட்ட போகுது, பிறகு உயர்நீதிமன்றம் போகுது.
பிறகு அதுக்கும் மேலே போகுது. அவங்களும் சரியான தீர்ப்பு சொல்லலை அப்படின்னா பிறகு அவரை விட உயர்ந்தவர்கள்கிட்ட போவாங்க. எங்கள் மீது கருணை காட்டுங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இந்த மாதிரிலாம் நடக்குது இல்லையா? கருணை மனு போடுவாங்க. இங்கே தூக்கு தண்டனை ஒருத்தருக்கு நடக்குது, ஹைகோர்ட்டில் ஜட்ஜ்மெண்ட் பாஸ் ஆகுதுன்னா சுப்ரீம் கோர்ட்டுக்கு அவங்க மேல்முறையீடு பண்ணுவாங்க. ஸோ இந்த மாதிரி விஷயம்லாம் சத்தியுகம் திரேதாயுகத்தில் நடக்காது, இந்த கலியுகத்தில் தான் நடக்கும். ஏன்னா அங்கே பாவமே நடக்காது இல்லையா? ஸோ துவாபர யுகத்தில் ராஜாராணியோடைய ராஜ்யம் தான் நடக்குது. ஆனால் சத்தியுகம் திரேதாயுகத்தில் மகாராஜா மகாராணியோடைய ராஜ்யம் நடக்குது. ஸோ அவங்க தான் வழக்குகளை கவனிச்சுக்குவாங்க. வழக்குகளும் குறைவாக தான் இருக்கும். இப்போ தமோ பிரதானமாக பதீதமாக இருக்குது. ஸோ பாபா சொல்கிறது இந்த வழக்குகளை கவனிப்பாங்கன்றது துவாபர யுகத்தில்னு நினைக்கிறேன். ஏன்னா சத்தியுகத்திலலாம் யாரும் பாவம் செய்ய மாட்டாங்க. துவாபர யுகத்துலேயும் வழக்கு ரொம்ப கம்மியாக இருக்குன்றார். இன்றைக்கி எவ்வளோ இருக்குது, எவ்வளோ பெண்டிங்கில் இருக்குது இல்லையா? இப்போ தமோ பிரதானமாக பதீதமாக இருக்குது உலகமே. ஸோ சக்கரவர்த்தி கிட்ட வழக்கு போகுது அப்படின்னா குறைஞ்ச தண்டனை கொடுப்பாங்க. கடுமையான தவறுனா தான் கடுமையான தண்டனை கொடுப்பாங்க. இங்கே எத்தனை நீதிபதிகள், எத்தனை வக்கீல்கள் இருக்கிறாங்க. அதே மாதிரி அவங்க செய்கிற காரியத்திலும் அந்தளவுக்கு வித்தியாசம் இருக்குது. சத்தியுகத்தில் எப்படி இருக்குன்னு யாருக்குமே தெரியாது. இப்போ தந்தை புரிய வைக்கிறாரு, இந்த லக்ஷ்மி நாராயணனை பற்றி தெரியுமா அப்படின்னு யாருக்கிட்ட வேணாலும் கேளுங்க. ஏன்னா நிறைய லக்ஷ்மி நாராயணன் கோயிலை பிர்லா கட்டி இருக்கிறார். இப்போ அவருக்கு லெட்ரு எழுதுங்க, நீங்கள் லக்ஷ்மி நாராயணன் கோயிலை அதிகமாக உருவாக்கி இருக்கிறீங்க, அதனால் சத்தியுகத்துக்கு முன்னாடி கலியுகம் இருந்துச்சு, அப்போ இவங்களுக்கு இந்த ராஜ்யம் எப்படி கிடைச்சிது? ஏன்னா கலியுகத்தில் எதுவுமே கிடையாது, ராஜ்யம்லாம் கிடையாது. ஏன்னா கலியுகத்தில் தான் நாம் இருக்கிறோம், நமக்கு தெரியும். ஸோ கண்டிப்பாக தேவதைகள்கிட்ட யாரும் யுத்தம் செஞ்சுருக்க முடியாது. அதனால் யுத்தத்தின் மூலமாலாம் யாரும் உலகத்துக்கு எஜமானராக ஆகிட முடியாது. அப்போ எப்படி இவங்களுக்கு இந்த ராஜ்யம் கிடைச்சிது? ஏன்னா இந்த லக்ஷ்மி நாராயணன் உலகத்துக்கு எஜமானராக இருந்தாங்க இல்லையா? அவங்களுடைய சிலையை தானே கோயிலில் வச்சு பூஜை பண்ணுறாங்க. இப்போ கலியுகமாக இருக்குது. ஸோ அதனால் இங்கே ஆயுதங்கள் வச்சு யுத்தம் பண்ணுறாங்க. ஸோ கிறிஸ்தவ தர்மத்தை சார்ந்தவர்கள் ஒருவேளை தங்களுக்குள்ளே ஒன்றா சேர்ந்துட்டாங்கன்னா, அவங்களுக்குள்ள அன்பு இருந்துச்சுன்னா உலகத்துக்கே எஜமானராக ஆக முடியும். ஆனால் உண்மையிலே லக்ஷ்மி நாராயணன் தான் உலகத்துக்கு எஜமானராகிறாங்க. ஏன்னா நாடகத்தில் அவங்க ஒன்று சேர்றதாகவோ ராஜ்யம் பண்ணுறதாகவோ சட்டம் கிடையாது இது கிறிஸ்தவர்கள். ஆனால் ரஷ்யாவும் அமெரிக்காவும் சேர்ந்துருச்சுன்னா அவ்வளோதான், உலகத்துக்கு எஜமானர் ஆகிடுவாங்கன்ட்டு நம்மளால் புரிஞ்சிக்க முடியுது. ஆனால் சத்தியுகத்தின் மகாராஜா மகாராணியாக இவங்கெல்லாம் ஆக முடியாது. ஏன்னா நாடகமே அப்படி தான் உருவாக்கப்பட்டு இருக்குது. இப்போ நம்ம மறுபடியும் யோக பலத்தின் மூலமாக சொர்க்கத்தின் ஆஸ்தி அடைஞ்சிட்டு இருக்கிறோம். ஏன்னா அவங்கெல்லாம் ஆயுத பலத்தை நம்பி இருக்கிறவங்க இல்லையா? நாம் அதெல்லாம் விட்டுட்டு யோக பலத்தை நம்பி இருக்கிறோம். நமக்கு தான் ராஜ்யம் கிடைக்கிது. முந்தைய கல்பத்தில் கூட யோக பலத்தின் மூலமாக தான் சங்கம் யுகத்தில் பாபா கிட்ட நாம் இந்த பதவியை அடைஞ்சோம் அப்படின்னு நாம் சொல்ல முடியும். 84 பிறவிகள் முடிஞ்சிடுச்சு. இப்போ மறுபடியும் ஆஸ்தி அடைஞ்சிட்டு இருக்கிறோம். நல்லது. அற்புதமான முரளி கொடுத்த அன்பான தாய் தந்தை பாப்தாதாவுக்கு அன்பு நினைவுகள் மற்றும் காலை வணக்கம். பாபா சொல்கிறாங்க, ஸோ நீங்களும் இந்த ஞானத்தை நல்லா தாரணை பண்ணணும், மற்றவங்களையும் தாரணை செய்ய வைக்கணும். அதுக்கு அதிகாலையில் எழுந்து பாபா நினைவில் உட்காரணும். நீங்கள் என்ன புரிஞ்சுக்கிட்டீங்களோ அதை மற்றவங்களுக்கு புரிய வைக்கிற பயிற்சி பண்ணணும். லௌகீக சம்பந்தங்கள்லேருந்து உங்கள் புத்தியின் தொடர்பு நீக்கி ஒரு பரலௌகீக தந்தையை மட்டும் நினைவு பண்ணணும். தந்தைக்கிட்டேருந்து நீங்கள் எந்த ஞானத்தை அடைஞ்சிங்களோ அதை நீங்களும் கேட்டு
மற்றவர்களுக்கும் சொல்லணும். இதுதான் நம்மளுடைய தொழிலே. வரதானம் ஏற்றுக்கொள்ளும் சக்தியின் மூலம் ஒரே வழிக்கான சூழ்நிலையை உருவாக்கக்கூடிய உதாரண ரூபம் ஆகுங்கள். இல்லை, நீங்கள் ஒரு வழி சொல்கிறீங்க, இன்னொருத்தர் ஒரு வழி சொல்கிறாங்க. சரி, அந்த வழியை நான் ஏற்றுக்கிட்டேன்னா ஒரே வழி ஆகிடும், இல்லாட்டினா 2 வழி ஆகிடும். இன்றைய அரசியல்வாதிகள் கூட அது மாதிரி ஒன்றா சேர்றாங்க இல்லையா? ஸோ ஏடிஎம்கே பிரிஞ்சு இருந்துச்சு, அது எல்லாம் ஒன்றா சேருது ஒரு உயர்ந்த நோக்கத்துக்காக. இதுக்கு விளக்கம், ஒரே மாதிரியான மணி ஒரே ஆர்வத்துடன் மற்றும் ஒரே ஸ்திதியில் நிலைச்சி இருக்கிறது. ஒருவரின் வழிப்படி நடக்கிறவங்க தங்களுக்குள்ள சங்கல்பத்தில் கூட ஒரே வழியோடு இருக்கிறது. இப்படிப்பட்டவர்கள் தான் மாலையில் மணியாக வருவாங்க. எப்படி ஒரே மாதிரியே அவங்க இருப்பாங்க, ஒரே ஆர்வத்தில் இருப்பாங்க, ஒரே ஸ்திதியில் நிலைச்சிருப்பாங்க, அதாவது அமைதியான ஸ்திதியில். அந்த ஒரு பாபாவுடைய வழிப்படி தான் நடப்பாங்க. ஸோ எண்ணத்தில் கூட அந்த ஒருவருடைய வழிப்படி தான் நடப்பாங்க. இப்படிப்பட்டவர்கள் தான் மாலையில் மணியாக வர முடியும். ஆனால் அதுக்கு என்ன பண்ணணும்? தங்களுக்குள்ள ஏற்றுக்கொள்ளும் சக்தி இருக்கணும். அப்போ தான் ஒரே வழிக்கான சூழ்நிலை உருவாகும். நான் இப்படி தான் போவேன், நான் அப்படி தான் போவேன்னா யாராவது ஒருத்தர் விட்டு கொடுக்கணும்ல. ஸோ அதனால தான் பாபா சொல்கிறார், ஒருவேளை ஏதாவது ஒரு விஷயத்தில் கருத்து வேறுபாடு வருது அப்படின்னா அந்த வேறுபாட்டை புறக்கணிச்சிட்டு ஏற்றுக்கொள்ளும் சக்தி எடுத்துகிட்டு வந்துடுங்க. இல்லையா? உங்களுக்குள்ளே என்ன டிஃப்ரென்ஸ் வருதோ அதை தள்ளி வச்சுட்டா இன்னொருத்தருடைய கருத்தை ஏற்றுக்கோங்க. அப்போ தான் உங்களுடைய ஒற்றுமையின் மூலமாக நெருக்கத்தில் வருவீங்க. இதன் மூலமாக எல்லாருக்கும் முன்னுதாரணமாகவும் ஆவீங்க. சூப்பர் இல்லையா? அது ரொம்ப முக்கியம். ஏன்னா அந்த ஒற்றுமை இல்லைன்னா கலியுகத்திலே ஆட்சி பண்ண முடியாது. இப்போ விஜய்க்கு சீட்டு தேவைப்படுது. அப்போ இதுக்கு முன்னாடி யார் இவங்களை விமர்சனம் பண்ணியிருப்பாங்க, பட் அங்கே விட்டு கொடுத்து தான் அவங்க அப்போ தான் ஆட்சியை பண்ண முடியும். இங்கேயே இப்படின்னா சத்தியுகத்துக்கு போகணுன்னா சும்மாவா? ஸோ இந்த ஒற்றுமையின் மூலமாக, சகிப்புத்தன்மையின் மூலமாக தான் பாபாவுக்கு நெருக்கத்தில் வர மணியாகவும் எல்லோருக்கும் முன்னுதாரணமாகவும் ஆவீங்கன்ற ஸ்லோகன். உங்களுடைய ஒவ்வொரு சங்கல்பமும் வார்த்தையும் செயலும் ஆன்மீகத்தை தாரணை செஞ்சு இருக்கணும். அப்போ தான் சேவையில் நல்ல சூழல் ஏற்படும். இல்லை, சங்கல்பமும் ஆன்மீகமாக இருக்கணும், வார்த்தையும் ஆன்மீகமாக இருக்கணும், செயலும் ஆன்மீகமாக இருக்கணும். அப்போ தான் சேவை செய்கிறதுக்கு ஏற்ற சூழல் ஏற்படும். அவ்யக்த இஷாரா, சதா ஆடாத அசையாத யக்ரஸ்திதியின் அனுபவம் செய்யுங்க. எந்த ஒரு பயங்கரமான காட்சியை பார்த்தாலும் யார் எதுவுமே புதுசு கிடையாது, நத்திங் நியூன்ற பாடத்தை உறுதியாக்கி இருக்கிறாங்களோ அவங்க பயப்பட மாட்டாங்க என்ன நடந்தாலும். ஏன்னா எதுவும் புதுசு கிடையாது, இதை பல தடவை பார்த்தாச்சு, அது இருக்கணும். ஸோ என்ன நடந்தது இப்போ பாருங்கள், ஸ்டாலின் தோத்தப்போ அவர் சொன்னது, நாங்கள் பார்க்காத தோல்வி கிடையாது, நாங்கள் பார்க்காத வெற்றி கிடையாது, இதோட பெரிய தோல்வியெல்லாம் பார்த்துருக்குறோம் அப்படின்னு சொல்லிவிட்டு அடுத்த நாள் தோல்வி அடைஞ்சாலும் தனது தொகுதிக்கு போய் ஓட்டு போட்டவங்களுக்கும் போடாதவர்களுக்கும் நன்றி தெரிவிக்கிறார். ஸோ அப்போ இதனால் நான் மனசுடைஞ்சு போகலைன்றதை காட்டுறார். இது எவ்வளோ பெரிய விஷயம் இல்லை? பின்னாடி அழுதுட்டு இருக்கிறாங்க, பட் அவருடைய முகத்தில் அதெல்லாம் தெரில, எப்பயும் போல தான் இருக்குது முகம். அப்போ நம்ம எப்படி இருக்கணும் இல்லையா? ஸோ அதனால், ஏன்னா பாபா நமக்கு சொல்லியிருக்கிறார், இது எல்லாத்தையும் நீங்கள் பார்த்துருக்குறீங்க, ஜெயிச்சிருக்கிறீங்க, அது மைண்டில் ஆழமாக பதிவாயிடுச்சுன்னா எதுக்கும் பயப்பட மாட்டீங்க. ஸோ என்ன நடந்தது, எப்படி நடந்தது, இது நடந்தது, இந்த மாதிரி செய்தியை கேட்டு பார்த்து, ஸோ இந்த மாதிரி செய்தியை கேட்டாலும் சரி பார்த்தாலும் சரி, நாடகத்தில் உருவாக்கப்பட்டிருக்கு இந்த காட்சி அப்படின்ட்டு சக்திசாலியாகி பாருங்கள். மற்றவர்களுக்கும் சக்தி கொடுத்துக்கிட்டே பாருங்கள். ரொம்ப முக்கியமானது இல்லை? நியூஸில் பார்க்குறீங்க, ஒரு துர்சம்பவம் நடக்குதுன்னா நீங்களும் பதறக்கூடாது.
அதில் பாதிக்கப்பட்டவர்களுக்கு சக்தி கொடுத்துக்கிட்டே இருக்கணும். அதுதான் எவரடியாக எந்த நேரமும் சக்தி கொடுத்துக்கிட்டே இருக்கணும். உலகத்தினர் பயப்படுறாங்க. ஆனால் எப்படிப்பட்ட சூழ்நிலையிலும் நீங்கள் இயக்கிற ஸ்திதியில் இருந்து அந்த ஆத்மாக்களுக்கு சக்தி கொடுங்க. யார் தொடர்பில் வந்தாலும் அவங்களுக்கு சக்தியையும் அமைதியையும் தானமாக கொடுத்துக்கிட்டே இருக்கணும். இதுதான் நம்மளுடைய வேலை. இப்போ சக்திசாலியாக இருக்கணும், எல்லாத்துலேருந்தும் விலகி இருக்கணும், அந்த ஒருவரின் நினைவில் மட்டும் இருக்கணும். அப்போ தான் நாம் எப்பவும் சக்திசாலியாக இருந்து பிறருக்கு சக்தி கொடுப்போம். யார் தொடர்பில் வந்தாலும் சக்தி கொடுக்கறதோ, இப்போ கோயிலுக்கு போனாலே பூஜாரி என்ன பண்ணுவார், அந்த தீவார்த்தனை தட்டு எடுத்துகிட்டு வருவார் இல்லையா? வரவங்க காசு போடுறாங்களா போடலையா அதெல்லாம் இல்லை, அவருடைய கடமை எடுத்துகிட்டு வர்றது. அதுமாதிரி நம்ம தானே உண்மையான பிராமணர்கள். நம்ம கடமை என்ன? சக்தி கொடுக்கறது. அவர் என்ன பண்ணுவார், தீவார்த்தனையில் அந்த கற்பூரம் எரிஞ்சிட்டு இருக்கும், எரி வச்சு எடுத்துகிட்டு வருவார். இப்படி பண்ணுவார் அல்லது இப்படி தொட்டு வைப்போம். அப்போ அது என்னென்னா சக்தி, ஆத்ம ரூபத்தில் இருக்கிறோம். சக்தி கொடுத்துக்கிட்டே இருக்கணும். உங்கள் தொடர்பில் யார் வந்தாலும், எதுக்காக வந்தாலும், இந்த பயிற்சி வரும்பொழுது தான் எப்படிப்பட்ட சூழ்நிலையிலும் இந்த பயிற்சி ஆட்டோமேட்டிக்காக நடந்துக்கிட்டே இருக்கும். அணையா தீபமாக, சக்திசாலியான தீபமாக, ஒரே சீரான நிலையில் இருக்கிற தீபமாக நீங்கள் இருப்பீங்க. செம பவர்ஃபுல் முரளி. ஓம் சாந்தி. லவ் யூ பாப் தாதா. தேங்க்யூ பாப் தாதா. குஷியாக இருங்க, குளிர்ச்சியாக இருங்க.